இதுக்கு என்னது இது வீடியோ க்ளோஸ் பண்ணுற முன்னாடி நம்ம முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும்னு நினச்சேன். ரீசெண்டாக யூடியூப்பில் வந்து நான் மாஞ்சோலை அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். மாஞ்சோலையை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. இட்ஸ் டூரிஸ்ட் ஸ்பாட். முன்னாடி அதுக்கு அடுத்து வந்து அது ப்ரைவேட்டான இடம்ன்றனால நம்ம போகணுன்னாலே பெர்மிஷன் வேணும். அது வந்து திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன். திருநெல்வேலிக்காரன் அதனால பேசுகிறான். இல்ல அதை தாண்டி அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, நீங்களாம் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் திருநெல்வேலியில அந்த டாக்குமெண்ட்ரி நான் எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி அங்க போனோம்னா ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. ஒரு நாளைக்கு 5 ஜீப்போ 10 ஜீப்போ தான் போக முடியும் அப்படின்னு. டீ எஸ்டேட். அது வந்து பேசிக்கலா ஹிஸ்டரி என்னன்னா, அது வந்து ஒரு டீ எஸ்டேட்டு. அப்போ வந்து அந்த சிங்கம்பட்டியா ஏதோ ஒரு சிங்கம்பட்டி சின்னாம்பட்டி வாபி இருறாடி அந்த இது போயிட்டு இருக்கிறப்போ, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ரூல் பண்றப்போ ஏதோ ஒரு கம்பெனி வந்து அந்த லேண்ட் எல்லாம் ரெண்ட் எடுத்து அவங்க வந்து லேண்ட்லாம் ரெண்ட் எடுத்து வாங்கியோ எஸ்டேட் மாதிரி பண்ணி அவங்க பீப்புளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா அதனால அது பிரைவேட் எஸ்டேட்டா இருந்தது. பயங்கரமா நேச்சர். எஸ்டேட்னாலே பிரைவேட் தானே? கிடையாது. அதுக்கு பத்தி எனக்கு நாலேஜ் அவ்வளவா தெரியாது இப்போதைக்கு. ஸோ அது வந்து அந்த டாக்குமெண்ட்ரி நான் பாக்குறப்போ, நான் ஏன் இதை சொல்றேன்னா, அந்த டாக்குமெண்ட்ரி பாக்குறப்போ அங்க இருந்து அவங்க அந்த பீப்புளோட லைவ்லிஹுட் இருந்துச்சுல, அது வந்து அந்த டீயோட இதுலதான் நம்பி இருந்தது. திடீர்னு இவ்வளவு வருஷம் கழிச்சு அங்க அவ்வளவு தலைமுறையா வாழ்ந்தவங்கள திடீர்னு இப்போ எஸ்டேட்டை மூடுறேன் நீங்க வெளில போங்க அப்படின்னு சொல்றப்போ, அது வந்து நான் டாக்குமெண்ட்ரி பார்த்தப்போ எனக்கு என்னன்னு தெரியல, நான் திடீர்னு கொஞ்சம் பர்சனலா கனெக்ட் ஆனு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து பாதிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டீனா பிடிக்கும் எங்களுக்கு. அது என்னடா சொல்லடா, எவ்வளவு சீரியஸா போய் அந்த டாக்குமெண்ட் இப்ப நீங்களும் யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து ஒரு 100 இயர்ஸா ஒரு இடத்துல இருக்கீங்க, திடீர்னு ஒருத்தவங்க வந்து நீங்க அங்க இருந்து போங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே புரியாது. அவங்களோட ஆக்குபேஷன் அதுதான் நம்பி இருக்கு, வீடு அங்கதான் இருக்கு, ஃபேமிலியும் அங்கதான் இருக்கு, அவங்களோட அந்த லைவ்லிஹுட்டே அங்க இருக்கிறப்போ திடீர்னு போன்றப்போ ஒரு மாதிரி இதா இருந்தது. ஸோ அது நீங்க எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டாக்குமெண்ட் எடுக்கிறப்போ நான் அத்தனை பீப்புளோட பெயின் நான் பார்த்தேன். ஏன்னா டாக்குமெண்ட்ரினா தெரியும்ல எப்படி எடுத்திருப்பாங்கன்னா, அவங்க பேசுறதுலாம் கேட்காத லேடிஸ்லாம் அவங்க கஷ்டம்லாம் சொல்றப்போ என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ டைம் இருந்தா அதை பாருங்க. ஏன்னா நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம எப்படி சொல்றது, சிட்டியில வாழ்றவனுக்கு பூசணிக்காய் கொடியில முறைக்குதா மரத்துல முறைக்குதா கிடையாது சொல்ல தெரியாது. அவனுக்கு எங்கன்னு புரிய போகுது. ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். மூவி டயலாக் ஃப்ரெண்ட்ஸ். நான் மட்டும் அவனுக்கு தெரியாதா, நீ நல்லா பேசிருக்க மாட்டேன். இல்ல தப்பா பேசிருக்கேன் நினைக்கிறேன். எல்லாரும் அந்த டைம் இருந்தா தயவு செஞ்சு அந்த டாக்குமெண்ட்ரி போய் பாருங்க. இல்ல சொல்லு, நல்லா இருந்துச்சுன்னா டைமே ஒதுக்கியே பாருங்கன்னு சொல்லு. அவன் சொன்ன மாதிரியே டைம் ஒதுக்கி கூட பாருங்க. ஒரு 1 hour 15 minutes தான் பாருங்க, அவ்வளவுதான். அது நீங்க பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுதான் என் பாயிண்ட். அவ்வளவுதான், மற்றபடி எதுவுமே கிடையாது. ஏன்னா அத்தனை பீப்புளோட லைவ்லிஹுட். இது நான் வந்து ரிலீஸ் ஆச்சு என் ஃபீல்ட்ல வந்துச்சு, ஆனா நான் பார்க்கல. அப்படி நான் சேவ் டு வாட்ச் லேட்டர்னு கொடுத்துட்டு போயிட்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட் லோகேஷ்னு ஒருத்தர் இருந்தார், இவங்க மூலியமா தெரியும். அவர் திடீர்னு ஸ்டோரி போட்டுருந்தாரு. இன்னும் அவர் பாதிச்சு ஏதோ ஸ்டோரி போட்டதுனால எனக்கு திடீர்னு ட்ரிகராகி நான் உள்ள போய் பார்த்தேன். பார்த்த உடனே நானும் ரொம்ப இதாக இருந்தேன். ஸோ அந்த இது இருக்குல்ல, அந்த எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஸோ டைம் இருந்தால் அந்த டாக்குமெண்ட்ரி பாருங்க. மற்றபடி அவ்வளோதான். ஸோ இனிமேல் இந்த மாதிரி ஏதோ ஒரு ரேண்டமான டாபிக் எடுத்து ஜாலியாக பேச வருவோம். உங்களுக்கு ஜாலியா ஜாலியா இருக்கும். அப்படி ஜாலியா இல்லைன்னா ஜாலியா ஆக்கும். அதாவது இதே மாதிரி டாபிக் போகுது. ஏதாவது ரேண்டமா டாபிக் எடுத்து பேசணும். கிரிக்கெட் பத்தி பேச போறோம். அடுத்து தளபதி பத்தி ஜாலியா இருங்க. போய் நல்லா தூங்குங்க. ஏன்னா எல்லாம் தூங்குற டைம் தான் இது. நாங்க தான் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கோம். மணி இப்போ 1 or 2 உட்காந்து வீடியோ எடுக்கணும்னு பேசிட்டு இருக்கோம். ஸோ ஜாலியா இருங்க. ஏதாவது ஐடியா இருந்தால் இன்னும் பண்ணுங்கடா, பெட்டர் பண்ணுங்கடா, கமெண்ட் பண்ணுங்க. நல்லா பண்ணி ஓப்பன். ஆமா கண்டிப்பா நீங்களும் போட்டு அடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓவர் அடிச்சிடாதீங்க.
என்னத்தடா சொல்ற? அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அடிங்க, பக்கத்துல பெல் ஐக்கான் அடிங்க, அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு என்னடா பண்ணணும்னு சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க எங்களை பண்றா கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க என்ன, எப்படி எதை இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன பேசலாம், எது நல்லா இருந்துச்சு, நல்லா இல்ல, நல்லா இல்லாத சொன்னீங்கன்னா மாத்த முடியும். நல்லா அதே மாதிரி இருந்துச்சு ஸ்பீக்கிங் ஆஃப் சினிமா, ஐ எம் an aspiring actor, யுவர் aspiring director. வேற யாராச்சும் ஆஸ்பைரிங் டைரக்டர், ஃபிலிம் மேக்கர்ஸ் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. என்னையும் பண்ணுங்க, நாங்களும் சான்ஸ் தேடிட்டு இருக்கோம். ஸோ யா பாய், இப்போ வீடியோல பார்ப்போம் கண்டிப்பா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பிடிச்சிருந்தா பண்ணுங்க. பண்ணுங்க. Until then